Hi, hello, welcome back to Taj Beauty Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புரோட்டீன் ஹேர் பேக் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த ஹேர் பேக் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேரை நல்லா மெயின்टेन பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கில் நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸில் மினரல்ஸ், ஹை ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுக்கு நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த ஹேர் பேக்கை ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஹேர் பேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து இதை ஊற வைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் நைட்டே ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திச்ச உடனே சீக்கிரமாகவே ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்தில் இது கொஞ்சம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெந்தயமும் உளுந்த பருப்பும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஸோ இதை ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம். மறுநாள் காலையில் இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம ஹேர் பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா வெந்தயமும் உளுந்தும் நல்லா வந்து ஊறிருக்கு. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம இது கூட ஒரு முக்கியமான இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய். இது கூட நம்ம வந்து தேங்காயும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா லயூரிக் ஆசிட், ஹை ப்ரோட்டீன், ஹை விட்டமின்ஸ்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தன்மை இருக்குது. இது நம்மளோட உடலில் வந்து சூடு இருந்துச்சு, சூட்டுனால நமக்கு வந்து முடி கொட்டுது அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் வந்து பொடுகு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிற உளுந்தம்பருப்பில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது. புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை தான். முட்டையில் வந்து அதோட ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ஸ்மெல் தான். நிறைய பேருக்கு வந்து முட்டையோட ஸ்மெல் பிடிக்காதனாலே ஹேர் பேக் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பில் அந்த அளவுக்கு புரோட்டீன், ஃபேட்டி ஆசிட்ஸ், அதுக்கப்புறம் மினரல்ஸ்னு ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இந்த உளுந்தம்பருப்பு நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம இதில் சேர்த்துருக்கிற இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த 3 பொருளையும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம், உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா தேங்காய், இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு ஹேர் பேக்காக நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது ஒரு ஹேர் பேக்காக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம வெந்தயமும் உளுந்தம்பருப்பும் ஊற வச்சோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணீரை மட்டும்தான் சேர்த்து நான் இந்த ஹேர் பேக் வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த ஹேர் பேக் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப திக்காக தெரியுது. ஸோ நீங்கள் கையால் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்தும் வெந்தயமும் இதில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தலையில் அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கல்ஃபில் படுற மாதிரி ஹேரை வந்து நல்லா பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் உங்களோட தலையில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷீயக்காய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த ஷாம்புமே யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க மைல்டான ஷாம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கெமிக்கல்ஸ் அதிகமாக சேர்க்காத ஷாம்புவை தான் நம்ம வந்து மைல்டான ஷாம்பு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவில் எந்த அளவு கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பேபி ஷாம்பு வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப மைல்டான ஷாம்பு. இந்த மாதிரி பேபி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஷீயக்காய் யூஸ் பண்ணலாம், அரப்பு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹெர்பல் ஷாம்பூஸ் ஏதாவது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே வந்து டைரெக்டாக ஷாம்பு வந்து நம்மளோட தலையில் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவு ஷாம்பு யூஸ் பண்ண போகிறோம் அந்த அளவு ஷாம்பு வந்து இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு எடுத்ததுக்கப்புறமா ஈக்குவலான அளவுக்கு அது கூட நீங்கள் வந்து வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஷாம்புவையும் தண்ணீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேபி ஷாம்புக்கு தான் இப்படி யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இந்த மெத்தடில் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாதான் ஷாம்பில் உள்ள கெமிக்கல்ஸ்னால நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஸ்கல்ஃப்லையும் வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால நான் எப்போலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.